எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு வேலு நாச்சியார். நான் நம்ம கோவிந்தம்மாள் ஆதித்தனார் காலேஜ் ஃபார் விமென்ல 2016 இருந்து 2019 வரைக்குமான காலத்துல டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ்ல படிச்சு என்னோட கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணேன். நம்ம கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம கல்லூரி எவ்வளோ உதவி பண்ணியிருக்கு அப்படிங்கறத இந்த மாதிரி ஒரு தருணத்துல அதை கட்டாயமா பேச வேண்டிய அவசியத்துல நம்ம இருக்கோம். நான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்கான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம கல்லூரியில ப்ரொவைட் பண்ண லைப்ரரி ஃபெசிலிட்டியும் எங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ்ல ப்ரொவைட் பண்ண ஒரு செமினார் கிளாஸஸும் ரொம்ப உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட செகண்ட் இயர்ல நான் ஒரு செமினார் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். இட் இஸ் ரிகார்டிங் இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு செஷன். அதுல என்ன அப்படின்னா, நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், என்னை வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறத ஊக்குவிச்ச ஒரு செஷனா அதை நான் பாக்குறேன். இப்போ என் பிரான்ச் மேனேஜர் ஒரு நார்த் இந்தியனா இருக்கிற போதிலும் கூட என்னால அவர்கிட்ட ஒரு ஃப்ளூவெண்டான இங்கிலீஷ்ல பேச முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்தது அந்த செஷன் அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மை. ஈவன் அதுக்கப்புறம் தான் நான் நிறைய இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சேன், இங்கிலீஷ் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். இதெல்லாமே அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான். அண்ட் என்னோட ஃபைனல் இயர்ல கரியர் டெவலப்மெண்ட்காக அவங்க கண்டக்ட் பண்ண கடைசி செமினார் கிளாஸ், அதுதான் என்னோட டெசிஷன் டுவர்ட்ஸ் என்னோட கரியர். நான் பேங்க் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு ஒரு உந்து சக்தியா அமைஞ்சது அந்த ஒரு செஷன் தான். அதுக்கப்புறம் தான் ஈவன் நான் என்னோட கரியர் வந்துட்டு பேங்க் தான் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி அதுக்காக நான் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம கல்லூரி கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுதா அப்படிங்கறது கேட்டா சத்தியமா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. மோரோவர் அது விமன் எம்பவர்மெண்ட்டுக்கே ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 1987லயே நம்ம சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்களோட முன்னேற்றத்திற்காகவும் தான் நம்ம ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் இந்த கல்லூரியை எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கறத நான் ரொம்பவே நம்புறேன். இந்த ஒரு தருணத்துல என்னோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டாஃபுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியத்துல இருக்கேன். ஏன்னா அவங்க கொடுத்த மோட்டிவேஷன்னாலையும் அவங்க எங்களுக்கு கொடுத்த ஒரு எஜுகேஷன்னாலையும் தான் என்னால இப்படி ஒரு நிலைமையில இங்க உங்க முன்னாடி பேச முடியுது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஈவன் நான் சொல்லணும்னா எங்க பேட்ச்லயே 4 பேர் யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்திருந்தோம். அதுக்கும் எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அவங்க எங்க யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கணுங்கிறது அவங்களோட மைண்ட் கிடையாது, நீ யூனிவர்சிட்டி டாப்பரா வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மைண்ட். ஸோ எங்க எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் ட்ரீட் பண்ற மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் நம்ம காலேஜ் பத்தி சொல்லணும்னா அது கல்வி அப்படிங்கறத மட்டும்தான் வச்சு முன்னேறிட்டு இருக்கா அப்படிங்கறத பத்தி பாத்தீங்கன்னா இல்ல. கல்வியோட சேர்த்து சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், விளையாட்டு, விமன் டெவலப்மெண்ட், கரியர் டெவலப்மெண்ட்னு எவ்வளவோ பரிமாணங்கள்ல அது பெண்களை முன்னேற்றத்திற்கு உதவி புரிஞ்சுட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னா, நம்ம கல்லூரியில ஒரு வருஷத்துக்கு 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்துட்டு அவங்களோட கல்லூரி படிப்பை முடிச்சு அடுத்த லெவல் ஆஃப் அவங்களோட லைஃபுக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கிறது நம்ம கல்லூரிங்கிறது தான் ரொம்ப உண்மையான விஷயம். இந்த நேரத்துல நம்ம கல்லூரிக்கும் என்னோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆசிரியர்களுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புறேன். நன்றி.